ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பைசி கிச்சன். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் ஒரு டேஸ்டி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பண்ண போகிறேன். என்னென்னா காலிஃப்ளவர் ஸ்டர் ஃப்ரை. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ்லாம் போட்டு சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. ஸோ இந்த பேனில் நான் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணுறேன். இந்த காலிஃப்ளவர் ஒரு 5 minutes ஹாட் வாட்டரில் போட்டு எடுப்பேன். இந்த காலிஃப்ளவர் ஸ்டர் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜிஞ்சர், கொஞ்சம் கார்லிக் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், இது 3 எடுத்திருக்கேன். அதுபோக கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து நான் இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது இறக்கிற ஒரு ஹாஃப் குக் ஆயிரும். இதில் ஒரு 5 minutes ஹாட் வாட்டர் வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் குக் ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதை வாட்டர் ட்ரைன் பண்ணிடுவோம். நான் மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு 2 இல்லை 3 ஸ்பூன் விட்டு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இது நல்லா வதங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எது என்ன பண்ணுவோன்னா இந்த இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு சூடான உடனே ஆணி, இதில் ஜிஞ்சர், அப்புறம் கார்லிக். இந்த ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம வதக்கணும் இல்லையா, இதையும் இதில் சேர்த்து சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சோயா சாஸ், சில்லி சாஸ், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு கோட்டிங், இந்த காலிஃப்ளவருக்கு இந்த சாஸ் மிக்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்து இந்த காலிஃப்ளவருக்கு இப்போ நம்ம நல்ல ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம். இந்த சாஸ் எல்லாம் சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஹீட்டை ரைஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 minutes இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஓகே, இப்போ நல்லா ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் பெப்பர் மேலே தூவி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய வேணால் நிறைய போட்டுங்க, கம்மி வேணால் கம்மியாக போட்டு அவ்வளோ. இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
காலிஃப்ளவர் ஸ்டர் ஃப்ரை ரெடி. இது வந்து கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறது. எப்பவும் ஒரே மாதிரி காலிஃப்ளவர் மசாலா அல்லது குருமான் பண்ணி போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஸ்டர் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பீன்ஸ் பண்ணலாம், பொட்டேட்டோ பண்ணலாம், இதே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அல்லது ஒரு ஹெல்தி ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.